இவ்வளவு பதட்டத்தோட பேசுறீங்களே, நாங்க கூட்டணி வைக்கிறதை பற்றி நீங்க விமர்சனம் செய்யறீங்க. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சரி? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடு கிடையாது. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க திமுக. மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றது. அதுக்கு பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தானே திமுக கட்சி. உங்களுக்கு எங்க கொள்கை இருக்குது? உங்களுக்கு அதிகாரம் தானே முக்கியம். என்ன காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கொள்கையுடைய கட்சியா? 1999 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி. அதுக்கு பிறகு 2004 காங்கிரஸோட கூட்டணி. ஆக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அடிக்கடி நிறத்தை மாற்றிக் கொள்வார்கள். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறத்தை மாற்றுவோம். ஆனா அதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வகையில அடிக்கடி இன்றைக்கு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். இன்னொன்னு இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கூட்டத்திலே பேசுகிறார். திரு ஸ்டாலின் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா திமுகவை மிரட்டி பணிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி. திரு ஸ்டாலின் அவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்களோட கூட்டணி கிடையாது. அப்பொழுது கூட்டணி வைத்திருந்தால் நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற தேர்தல், அதுவும் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி. அவரோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம். உங்களை போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்திலே அறிவாலயம் முதல் மாடியில ரெய்டு நடக்குது. அறிவாலயம் கீழ்த்தளத்துல அடித்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை, மிரட்டி கூட்டணியை அமைத்தார்கள். அப்படி எங்களுக்கு எல்லாம் இல்ல, அப்படி நிர்பந்தம் இல்ல. 2 கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட தான் அண்ணா திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையிலே முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க. அந்த வழக்கை நான் சந்தித்தேன். உச்சநீதிமன்றம் சென்றது, மீண்டும் உயர்நீதிமன்றம் வருகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்த உங்களுடைய கட்சி சேர்ந்த அமைப்பு செயலாளர் RS பாரதி அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் நான் அதை மறுத்தேன். நான் இந்த வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன கட்சியினுடைய தொண்டனாக இருக்கின்றேன். உங்களை போல உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது, இன்றைக்கு அமைச்சரா தொடர்கிறா, தொடர வேண்டுமா வேண்டாமா என்று. அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை. ஆனால் என் மீது நீ குற்றம் சுமத்தினீர்கள். நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தவோம் அண்ணா திமுக. எங்களுக்கு மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. உங்களுக்கு பயம் வந்து விட்டது. இடி பார்த்து பயம் வந்துட்டது, வருமான வரித்துறையை பார்த்து பயம் வந்துட்டது. சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் முகம் தொங்கி போயிருக்கிறது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை சட்டமன்றத்தில் நாங்க பார்த்தோம். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடி பார்த்தோ வருமான வரி பார்த்தோ பயப்படல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த 4 ஆண்டுல
கொள்ளையடித்த பணத்தை, ஊழல் செய்த பணத்தை மறைத்த காரணத்தினாலே இன்றைக்கு ஈடியும் வருமான வரித்துறையும் விரட்டி விரட்டி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் பயத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை. மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம். அது மட்டுமல்ல, 2 ஆண்டுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்ற அப்போது நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை ஆடியோ மூலமாக தெரிவித்தார். அது வலைதளங்களில் எல்லாம் வேகமாக பரவியது. அப்பொழுது அவர் குறிப்பிட்டது, திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்காங்க என்ற செய்தியை வெளியிட்டார். இதுவரைக்கும் முதலமைச்சரிடத்திலிருந்து பதில் வரல. ஊழல் செய்த பணத்தை என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. ஆகவேதான் ஈடியும் வருமானத்துறையும் கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அமைச்சர்கள்.